Hello students, welcome to Just Know It. இந்த வீடியோவில் நம்ம நவம்பர் 25 to நவம்பர் 30 வரையிலான current affairs ரிலேட்டடான practice questions solve பண்ணலாம். First question, which among the following statements about coffee plant is incorrect? So coffee plant பற்றின தவறான ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். First statement பாருங்க, coffee plants require hot and humid climate with temperatures 15 degrees Celsius to 28 degrees Celsius and rainfall 150 to 250 centimeter. The statement actually correct because coffee is a tropical crop and it requires hot and humid climate da. Second option parunga, Karnataka is the largest producer accounting for about 70% of the total coffee production. So in the statement correct, India la Karnataka the largest producer of coffee. Adutha statement parunga, option C, coffee plant requires strong sunshine for its growth அப்படினு இருக்கு. The statement actually incorrect, right? So the correct answer இதுதான். ஸோ காஃபிக்கு வந்து ஷேடி என்விரான்மெண்ட் தான் தேவை. ஸோ இட்ஸ் ஆக்சுவலி க்ரோன் அண்டர் ஷேடி ட்ரீஸ். ஸோ அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்டு. அப்புறம் வந்து அஃப்கோர்ஸ் ஸ்டாக்னண்ட் வாட்டர், ஸோ நீர் தேங்கிறது, அந்த காஃபி பிளான்ட்டுக்கு அடிவாரத்தில் நீர் தேங்கிறது வந்து இட்ஸ் ஹார்ம்ஃபுல். ஸோ அதுக்கு வந்து நல்லது கிடையாது அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. இதுவும் கரெக்ட். ஸோ இங்கே ஆப்ஷன் சி அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர், ரைட்? ஸோ காஃபி பிளான்ட் இஸ் அ tropical crop, that's why it thrives in hot and humid climate and it requires a moderate rainfall, right? So இங்க வந்து frost, snowfall, high temperature, strong sunshine, so இதெல்லாமே வந்து it's not good for coffee crops. Usually they are grown under shady trees, right? So இந்த berries வந்து ripen ஆகும்போது dry weather வந்து preferable. Stagnant water of course is harmful. So மலை தொடர்களில் ஏறக்குறைய அந்த 600 முதல் 1600 மீட்டர் சி லெவலுக்கு மேலே வளரக்கூடிய ஒரு தாவரம் இது. ஸோ இப்போ ஏன் இந்த காஃபி பிளான்ட் வந்து இங்கே நியூஸில் இருந்தது, இல்லை இந்த கொஸ்டின் இங்கே இருக்குது அப்படின்னா, ஒரு ரிப்போர்ட் இருக்குது. அந்த ரிப்போர்ட் படி ஜனவரியில் வந்து நம்ம வில் சி அ ட்ராப் இன் காஃபி ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட்ஸ் வை திஸ் கொஸ்டின் இஸ் ஹியர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். வித் ரெஃபரன்ஸ் டு பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்னா யோஜனா, விச் அமங் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஈஸ் ஆர் கரெக்ட்? The first statement பாருங்க, beneficiaries under this scheme are covered under the National Food Security Act 2013 and will get subsidized food grain through public distribution system அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. ஆக்சுவலி இந்த ஸ்டேட்மெண்ட் ராங். ஸோ பெனிஃபிஷியரிஸ் வந்து அஃப்கோர்ஸ் தே ஆர் கவர்ட் அண்டர் திஸ் நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட், பட் தே வில் கெட் ஃப்ரீ ஃபுட் கிரெயின், நாட் சப்சிடைஸ்டு ஃபுட் கிரெயின். மானிய விலையில் கிடைக்காது, ஒட்டுமொத்தமாக இலவசமாக கொடுக்குறாங்க, ரைட்? அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, த நோடல் மினிஸ்ட்ரி ஃபார் திஸ் ஸ்கீம் இஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்னு இருக்கு. நோ, இந்த ஸ்டேட்மெண்ட் ராங். இங்கே வந்து நோடல் மினிஸ்ட்ரி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், ரைட்? நாட் மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ ஆப்ஷன் டி, நெய்தர் 1 nor 2 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர், ஃபைன். ஸோ த ஸ்கீம் இஸ் எய்ம்ட் அட் ப்ரொவைடிங் ஈச் பர்சன் ஹூ இஸ் கவர்ட் அண்டர் தி நேஷனல் Food Security Act 2013 with an additional 5 kilogram grains, wheat or rice for free. So usually இந்தியாவில் வந்து பிலோ பாவர்ட்டி லைன், வறுமை கோட்டில் இருக்கக்கூடியவங்க, அப்புறம் வந்து இந்த ஸ்மார்ட் ரேஷன் கார்ட்ஸில் ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறவங்க. ஸோ இந்த ஹவுஸ் ஹோல்ட்ஸுக்கு வந்து ஆல்ரெடி சப்சிடைஸ்டு மானிய விலையில் ஃபுட் கிரெயின்ஸ் கொடுக்குறாங்க, 5 கிலோகிராம் ஃபுட் கிரெயின்ஸ் கொடுக்குறாங்க. பட் இந்த கொரோனா பேண்டமிக் வந்ததுனால அதுக்கு தொடர்ச்சியாக போடப்பட்ட லாக்டவுன்ஸை ஃபேஸ் பண்ணுறதுக்காக ஒரு அடிஷ்னல் 5 கிலோகிராம் ஃபுட் கிரெயின்ஸ் கூட ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணாங்க அண்டர் திஸ் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்னா யோஜனா. அண்ட் திஸ் யோஜனா ஆர் திஸ் ஸ்கீம் இஸ் அ பார்ட் ஆஃப் திஸ் பேக்கேஜ், பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் பேக்கேஜ். இந்த பேக்கேஜ் அனௌன்ஸ் பண்ணது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். ஸோ அதனால தான் இதனுடைய நோடல் மினிஸ்ட்ரி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ். ஸோ ஸ்பெசிஃபிக்காக இந்த பேக்கேஜ் வந்து இட்ஸ் டு ஃபைட் தி பேட்டில் அகெயின்ஸ்ட் கொரோனா வைரஸ், ரைட்? ஸோ இப்போ ஏன் இது நியூஸில் இருந்தது அப்படின்னா, இதை வந்து ஃபேஸ் பை ஃபேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இதனுடைய 4th ஃபேஸ் வந்து நவம்பர் 2021 முடிஞ்சுது. பட் ரீசெண்டாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருந்தது. ஸோ இதை வந்து மார்ச் 2022க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ அப்போது இந்த ஃபேஸ் 5, இந்த ஸ்கீமினுடைய ஃபேஸ் 5 வந்து மார்ச் 2022 வரைக்கும் அமலில் இருக்கும், ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின், ப்ராஜெக்ட் ஸ்வதேஷ் சம்டைம்ஸ் சீன் இன் தி நியூஸ் ரீசென்ட்லி இஸ். ஸோ இங்கே ஆப்ஷன் சி அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஸோ ப்ராஜெக்ட் ஸ்வதேஷ் இஸ் ரிலேட்டட் வித் மல்டி மோடல் நியூரோ இமேஜிங் டேட்டா பேஸ் ஃபார் இந்தியன் பாப்புலேஷன். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கீழே தே ஆர் டிவைசிங் எ நியூரோ இமேஜிங் டேட்டா பேஸ். ஸோ திஸ் அத்தாரிட்டி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி, நேஷனல் பிரெயின் ரிசர்ச் சென்டர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட் ஸ்வதேஷ். ஸோ இது எதுக்காகனா ஃபார் மேனேஜிங் நியூரோலஜிக்கல் டிஸார்டர்ஸ். ஓகே,
ஸோ நியூரலாஜிக்கல் டிஸார்டர்ஸுங்கிறது நம்முடைய நர்வஸ் சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணக்கூடிய டிஸார்டர்ஸ். ஸோ இந்தியாவில் 10% ஆஃப் டிசீஸ் பேர்டன் வந்து இந்த நியூரலாஜிக்கல் டிஸார்டர்ஸ் தான். பார்க்கின்சன்ஸ் டிசீஸ், அல்சைமர்ஸ் டிசீஸ், மல்டிபிள் ஸ்க்ளிரோசிஸ். ஸோ இந்த மாதிரியான நியூரலாஜிக்கல் டிஸார்டர்ஸை மானிட்டர் பண்ணி ஸோ அதுக்கு தேவையான அந்த பாலிசிஸ் அண்ட் ஸ்கீம்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு தான் இப்படி ஒரு நியூரோ இமேஜிங் டேட்டா பேஸை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் தி ஃபர்ஸ்ட் லார்ஜ் ஸ்கேல் மல்டி மாடல் நியூரோ இமேஜிங் டேட்டா பேஸ் டிசைன்ட் ஸ்பெசிஃபிகலி ஃபார் இந்தியன் பாப்புலேஷன் வித் பிக் டேட்டா ஆர்கிடெக்சர் அண்ட் அனாலிட்டிக்ஸ் ஃபார் வேரியஸ் டிசீஸ் கேட்டகரிஸ் அண்டர் ஒன் பிளாட்ஃபார்ம். ஸோ இதெல்லாம் மேஜர் நியூரலாஜிக்கல் டிஸார்டர்ஸ் இருக்கோ அதை வந்து இந்தியாவில் இந்தியன் பாப்புலேஷனில் இருக்கக்கூடிய அந்த நியூரலாஜிக்கல் டிஸார்டர்ஸ் ரிலேட்டடான அந்த இமேஜிங்ஸை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறது. ஸோ அதில் வந்து புதிய டெக்னாலஜிஸ், பிக் டேட்டா, அனலிட்டிக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரியான புதிய டெக்னாலஜிஸை அதில் இன்டகிரேட் பண்ணி ஸோ இன்னும் அட்வான்ஸ்டாக அந்த டிசீஸ் டயக்னோஸ்டிக்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட்டை மாற்றுறதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் தான் இது. ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். த ப்ரியாம்பிள் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் பேஸ்ட் ஆன் தி அப்ஜெக்டிவ்ஸ் ரெசல்யூஷன் ப்ரப்போஸ்டு பை பண்டிட் ஜவஹர்லால் நேரு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஸோ இந்தியாவுடைய முகவுரை வந்து இட் வாஸ் பேஸ்ட் ஆன் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் தான். அதை ஜவஹர்லால் நேரு தான் கொண்டு வந்தார். ஸோ அது வந்து அதை அடிப்படையாக கொண்டது தான். இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய முகவுரை வந்து ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை அடிப்படையாக கொண்டது தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். த ப்ரியாம்பிள் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் நாட் ஜஸ்டிஷியபிள் இன் நேச்சர். ஸோ அதில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸை வந்து நம்ம லீகலாக என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ரைட். ஸோ அது வந்து கரெக்டாக இட்ஸ் நாட் ஜஸ்டிஷியபிள் இன் நேச்சர். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மாதிரி அது லீகலி என்ஃபோர்ஸபிள் இல்லை. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, த ப்ரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் கெனாட் பி அமெண்டட் அப்படின்னு சொல்லுது. நோ, இட் கேன் பி அமெண்டட். அரசமைப்பு சட்டத்துடைய முகவுரையை வந்து மாற்ற முடியும், மாற்றிருக்காங்க. ரைட், சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஆப்ஷன் ஏ 1 and 2 ஒன்லி அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டின் எங்கே இருக்குதுன்னா, November 26 தான் நேஷ்னல் கான்ஸ்டியூஷன் டேயை நம்ம அப்சர்வ் பண்ணோம். ஸோ இந்த நேஷ்னல் கான்ஸ்டியூஷன் டே எதன் அடிப்படையில் கொண்டாடப்படுதுன்னா, இந்த டேட்டில் தான் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து ஏற்றுக்கொண்டது அரசியல் நிர்ணய சபை. ஸோ இந்த டிராஃப்டை நம்முடைய அரசமைப்பு சட்டமாக ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு அவங்க டிக்ளேர் பண்ண டேட்டு தான். ஸோ இந்த டேட் வந்து ப்ரியாம்பிளில் எக்ஸ்பிளிசிட்டாக மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறது. ஸோ இன் அவர் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி திஸ் 26th day of November 1949 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால தான் ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது இந்த கான்ஸ்டியூஷன் டே அப்படின்னு வரும்போது நமக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் அது. ஸோ இதில் நிறைய கண்டென்ட் இருக்குது. ஸோ இந்த ப்ரியாம்பிள் வந்து இந்த சோர்ஸ் ஆஃப் அதாரிட்டி எங்கேருந்து எமர்ஜ் ஆகுது அப்படின்னு சொல்லுது, இந்தியா எப்படிப்பட்ட கண்ட்ரின்னு சொல்லுது, இந்த கண்ட்ரி என்னெல்லாம் அப்ஜெக்டிவ்ஸ், ரைட், எதெல்லாம் அச்சீவ் பண்ண போகுது, இந்த மக்களுக்கு என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ண போகுது அப்படிங்கிறது நமக்கு சொல்லுது. அப்புறம் அஃப்கோர்ஸ் டேட் ஆஃப் அடாப்ஷன் மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து நம்ம கெனாட் பி அமெண்டட் அப்படின்னு போட்டிருக்காங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டில். அந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம ராங் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்க, ரைட், அண்ட் இட்ஸ் அமெண்டபிள். நம்ம இன்னும் வந்து அமெண்ட் பண்ணலாம், ரைட். ஸோ அது வந்து கெனாட் பி அமெண்டட் அப்படின்னு எந்த ப்ரொவிஷனுமே கான்ஸ்டியூஷனில் கிடையாது. எல்லாமே இட்ஸ் சப்ஜெக்ட் டு அமெண்ட்மெண்ட். ஸோ இங்கே ப்ரியாம்பிளை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை அமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் வாஸ் அமெண்டட் பை 42nd Constitutional Amendment Act 1976. ஓகே, அண்ட் திஸ் அமெண்ட்மெண்ட் இட் ஆடட் தீஸ் 3 words, சோஷியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி அப்படிங்கிற 3 words அதில் ஆட் பண்ணிச்சு. இப்போ இருக்கிற ப்ரியாம்பிளில் ஆட் பண்ணிச்சு. ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். River Cities Alliance is a dedicated platform available only for Ganga Basin cities in India to exchange information for sustainable management of urban rivers. So this statement is wrong. ஏன் அப்படின்னா, இந்த River Cities Alliance அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் இட்ஸ் a dedicated platform to exchange information for sustainable management of urban rivers, but it's not available only for Ganga Basin state. So it's available for other cities also, other Ganga Basin cities also, right. So anala the statement on the wrong. Second statement, River Cities Alliance is launched by the Ministry of Jal Shakti and Ministry of Housing and Urban Affairs. So the statement on the correct. So option B 2 only அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஸோ இதை ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணாங்க. So it's a dedicated platform for river cities in India to ideate, discuss and exchange information for sustainable management of urban rivers. நீங்கள் பாருங்கள், இவ்வளவு சிட்டிஸ் இருக்குது, இவ்வளோ சிட்டிஸ் இந்த ரிவர் சிட்டிஸ் அலையன்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ இட் இன்க்ளூட்ஸ் அஃப்கோர்ஸ் கங்கா பேசின் சிட்டிஸ் as well as நான் கங்கா பேசின் சிட்டிஸ் ஆல்சோ. ஸோ இப்போ சென்னை, புவனேஸ்வர், ஹைதராபாத்,
புனே, ஸோ இந்த சிட்டி விஜயவாடா, ஸோ இந்த மாதிரியான சிட்டிஸும் அதில் இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ இட்ஸ் நாட் ரெஸ்ட்ரிக்டட் ஒன்லி டு கங்கா பேசின் ஸ்டேட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். விச் among the following statements correctly explains the term total fertility rate? ஸோ இந்த total fertility rate அப்படின்னா the total number of children born or likely to be born to a woman in her lifetime. ஸோ ஒரு பெண்மணி அவங்க வந்து தன்னுடைய வாழ்நாளில் பெறக்கூடிய குழந்தைகளுடைய சராசரி எண்ணிக்கை தான் இந்த டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான குறியீடு பாப்புலேஷனை பொறுத்த வரைக்கும். இந்த டோட்டல் டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத வந்து இப்போ ரீசெண்டாக வெளியே வந்த நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே டேட்டா வந்து நமக்கு சொல்லுது. ரைட். ஸோ தெர் இஸ் எ டிக்ளைனிங் ட்ரெண்ட் இன் தி டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஆவரேஜ் ஃபர்டிலிட்டி ரேட் வந்து 2.2லேருந்து 2 குறைஞ்சிருக்கு. ரைட். ஸோ இது வந்து அர்பன் ஏரியாஸில் வந்து இன்னும் கம்மி, ஆவரேஜ் நேஷனல் ஆவரேஜை விட இன்னும் கம்மி. பாருங்கள், அர்பன் ஏரியாஸில் 1.6, ரூரல் ஏரியாஸில் 2.1, பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா 2.0 குறைஞ்சிருக்கு. இது ஒரு நல்ல இண்டிகேட்டர், நம்முடைய பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸினுடைய எஃபெக்டாக இதை நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். கிரேட் கிரீன் வால் இனிஷியேட்டிவ் இஸ் an African-led program that aims to restore the degraded landscapes of the Sahel from Senegal in the west to Djibouti in the east. Which among the following is the key partner in implementing this initiative? ஸோ இது வந்து கிரேட் கிரீன் வால் அப்படின்னா, ஸோ ஏற்கனவே டெசர்டிஃபிகேஷனால், லேண்ட் டிகிரடேஷனால் அஃபெக்ட் ஆன இந்த ஆஃப்ரிக்கன் ரீஜனை ரீஜெனரேட் பண்ணுறதுக்காக அவங்க ஏற்படுத்தி வச்சுருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். ஸோ இதுக்கு கீ பார்ட்னர் பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் டு காம்பேக்ட் டெசர்டிஃபிகேஷன், UNCCD அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஸோ இட்ஸ் அ சிம்பிள் ஆஃப் ஹோப். This great green wall is a symbol of hope in the face of one of the biggest challenges of our time, that is desertification. So the desertification counter பண்றதுக்காக ஸோ இந்த ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் ஏறக்குறைய 11 கண்ட்ரீஸில் இந்த கிரேட் கிரீன் வாலுக்கு கீழே தே ஆர் கோயிங் டு ஆக்சுவலி ஏற்கனவே ஃபங்க்ஷனில் இருக்குது இந்த ஸ்கீமை, பட் இதை வந்து இன்னும் இன்டென்சிஃபை பண்ண போகிறாங்க இந்த ப்ரோக்ராமை. ஸோ தே ஆர் கோயிங் டு பிளான்ட் ட்ரீஸ் அண்ட் they are going to create green wall by planting trees, right? So that's why this question is here. ரைட். ஸோ அதை வந்து இன்னும் இன்டென்சிஃபை பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் நம்ம. கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். நேஷ்னல் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் இஸ் ரிலீஸ்டு பை நித்தி ஆயோக். ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஸோ இந்த புதிய இண்டெக்ஸ் வந்து இதை ரிலீஸ் பண்ணுறது நித்தி ஆயோக் தான். அப்புறம் வந்து நேஷ்னல் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் ஹேஸ் 3 ஈக்குவலி வெயிட்டட் டைமென்ஷன்ஸ் சச் அஸ் ஹெல்த், எஜுகேஷன் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். திஸ் இஸ் ஆல்சோ கரெக்ட். ஸோ ஆப்ஷன் சி, போத் 1 and 2 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஸோ ஏற்கனவே நம்ம குளோபல் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்போம். ரைட். ஸோ அதே மாதிரி ஸோ இந்த லைன்ஸ் ஆஃப் தோஸ் குளோபல் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் நித்தி ஆயோக் வந்து புதிய இந்த ஒரு நேஷ்னல் லெவல் இண்டெக்ஸை வந்து இனிஷியேட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரைட். ஸோ இதில் வந்து 3 டைமென்ஷன்ஸ் அண்ட் 12 இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ரைட். ஸோ அந்த 12 இண்டிகேட்டர்ஸ் இதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன், ஸ்கூல் அட்டெண்டன்ஸ், இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங், ட்ரிங்கிங் வாட்டர், சானிடேஷன், ஹவுசிங், பேங்க் அக்கௌண்ட் அண்ட் அதர் இண்டிகேட்டர்ஸ். ரைட். ஸோ ஒரு 12 இண்டிகேட்டர்ஸை இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 12 இண்டிகேட்டர்ஸும் இந்த 3 டைமென்ஷன்ஸையும் மெஷர் பண்ணுது. ஸோ இதன் அடிப்படையில் ஸோ பாவர்ட்டி எப்படி இருக்குது, ஸோ வறுமை ஒரு நாட்டில் எப்படி இருக்குது, எஸ்பெஷலி இந்தியாவில் நம்ம இது வந்து நேஷ்னல் இண்டெக்ஸ். ஸோ இந்தியாவில் இந்தியன் ஸ்டேட்ஸில் வந்து எப்படி பாவர்ட்டி இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணக்கூடிய ஒரு இண்டெக்ஸ் தான் இது. ரைட். ஸோ ஆஃப்டர் இந்த இயருக்கான இந்த இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ப்ரொப்போர்ஷன் ஸ்டேட்ஸ் வித் ஹையஸ்ட் ப்ரொப்போர்ஷன் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் மல்டி டைமென்ஷனலி புவர். ஸோ இந்த ஸ்டேட்ஸை எல்லாம் புவர் ஸ்டேட்ஸ் அப்படின்னு இந்த நித்தி ஆயோக்கு இந்த நேஷ்னல் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் லிஸ்ட் பண்ணுது. பீகார், ஜார்க்கண்ட் அண்ட் உத்தரப்பிரதேஷ். ஸோ லோவஸ்ட் பாவர்ட்டி இருக்கக்கூடிய ரீஜன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேரளா, புதுச்சேரி, லக்ஷதீப், கோவா அண்ட் சிக்கிம். ஓகே. ஸோ இது வந்து ஏறக்குறைய அந்த குளோபல் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸுக்கு அதே மெட்ரிக்ஸையும் அதே இண்டிகேட்டர்ஸையும் பயன்படுத்தி தான், பட் இது வந்து உள்நாட்டுக்குள்ளாடி இந்த இண்டெக்ஸை வந்து மெஷர் பண்ணுறாங்க. ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். விச் among the following pollutants are monitored under system of air quality and weather forecast and research SAFAR? ரைட். ஸோ இங்கே வந்து 4 பொல்யூட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓசோன், கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, மர்க்குரி. ஸோ இங்கே இந்த சஃபருக்கு கீழே
மெஷர் பண்ணக்கூடிய பொல்யூட்டன்ஸ் ஓசோன், கார்பன் மோனாக்சைடு அண்ட் மெர்க்குரி. கார்பன் டை ஆக்சைடு இஸ் நாட் தேர். ஸோ ஆப்ஷன் சி 1, 3 and 4 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஸோ வாட் இஸ் திஸ் ஆஃபர்? ஸோ இட்ஸ் a national initiative introduced by Ministry of Earth Sciences to measure the air quality of a metropolitan city. ஸோ இப்போ ரீசெண்டாக இந்தியாவில் இருக்கக்கூடிய 4 சிட்டிஸினுடைய இந்த ஏர் குவாலிட்டி டேட்டாவை இவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ரைட்? ஸோ இந்த ஏர் குவாலிட்டி டேட்டா வந்து இட் வாஸ் டேக்கன் ஃபார் 4 cities, ரைட்? இந்த 4 cities எதெல்லாம் அப்படின்னா டெல்லி, அகமதாபாத், மும்பை அண்ட் புனே, ரைட்? ஸோ இந்த சிஸ்டம் வந்து இட்ஸ் இண்டிஜினியஸ்லி டெவலப்டு பை தி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ட்ராபிக்கல் மெட்டீரியாலஜி புனே and it is operationalized by the Indian Meteorological Department IMD. ஸோ இந்த சஃபருக்கு கீழே இவ்வளவு பொல்யூட்டன்ஸை மானிட்டர் பண்ணுறாங்க. ஒரு சிட்டியில் இந்த பொல்யூட்டன்ஸுடைய லெவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுறது தான் இந்த சஃபரனுடைய முக்கியமான ரோல். ஸோ particulate matter 2.5, particulate matter 10, ozone, carbon monoxide, oxides of nitrogen or nitrogen oxides, sulfur dioxide, benzene, toluene, சைலீன் அண்ட் மெர்க்குரி, ரைட்? ஸோ இவ்வளவு பொல்யூட்டன்ஸையும் இந்த சஃபருக்கு கீழே மானிட்டர் பண்ணுறாங்க, ரைட்? ஃபைனல் கொஸ்டின், விச் அமங் தி ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் ஓ ஸ்மார்ட் ஸ்கீம் இஸ் இன்கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ஒன் ஆஃப் இட்ஸ் சப் ஸ்கீம்ஸ் இன்வால்வ்ஸ் கமிஷனிங் ஆஃப் பொலாரிமெட்ரிக் டாப்ளர் வெதர் ரேடார்ஸ் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஸோ இதுதான் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ மிச்சம் எல்லாமே வந்து தே ஆர் ரிலேட்டட் டு திஸ் ஓ ஸ்மார்ட் ஸ்கீம். ஸோ வாட் இஸ் திஸ் ஓ ஸ்மார்ட் ஸ்கீம்? இந்த ஓ ஸ்மார்ட் ஸ்கீம் வந்து இதனுடைய எக்ஸ்பேன்ஷன் பார்த்தீங்கன்னா ஓஷன் சர்வீசஸ் மாடலிங் அப்ளிகேஷன் ரிசோர்ஸஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இது வந்து மெயின்லி ஃபோக்கஸ்ட் ஆன் ஓஷன்ஸ், ரைட்? ஸோ ஓஷன் ரிலேட்டடான ஓஷன் ரிசர்ச், ஓஷன் ரிலேட்டட் கிளைமேட் மாடலிங் ரிலேட்டடான ஒரு சிஸ்டம். ஸோ இட் எய்ம்ஸ் அட் ப்ரமோட்டிங் ஓஷன் ரிசர்ச் அண்ட் செட்டிங் அப் ஏர்லி வார்னிங் வெதர் சிஸ்டம். ஸோ ஏன் இந்த ஸ்கீம் நியூஸில் இருந்ததுன்னா, இந்த ஸ்கீமை வந்து CCEA கேபினெட் கமிட்டி ஃபார் எக்கனாமிக் அஃபேர்ஸ் 2021-26 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, ரைட்? ஸோ இந்த ஃபினான்ஷியல் இயருக்கும் இதை அப்ரூவல் பண்ணி அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ஃபினான்ஷியல் இயர் வரைக்கும் இது ஃபங்க்ஷனில் இருக்கும், ரைட்? அதே மாதிரி இன்னொரு ஸ்கீம், இது ரெண்டுமே வந்து தே ஆர் ஸ்கீம்ஸ் அண்டர் மேஜர் ஸ்கீம்ஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸ் அண்ட் தே ஆர் ரிலேட்டட் டு climate modeling, weather forecasting தான். பட் சின்ன கன்சிடரபிள் டிஃபரன்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஓ ஸ்மார்ட் வந்து இட் ஃபோக்கஸஸ் ஆன் ஓஷன். இங்கே இந்த அக்ராஸ் அப்படிங்கிற ஸ்கீம் வந்து இட் ஃபோக்கஸஸ் ஆன் அட்மாஸ்ஃபியர், ரைட்? ஸோ அட்மாஸ்ஃபியர் அண்ட் கிளைமேட் ரிசர்ச் மாடலிங், அப்சர்விங் சிஸ்டம்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ இதுவுமே வந்து அதே மாதிரி தான். இந்த CCEA வந்து 2021-26 வரைக்கும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, ஃபைன்? ஸோ தட்ஸ் வை தீஸ் 2 schemes ஆர் இன் நியூஸ், ஓகே? ஸோ இவ்வளோ தான் நண்பர்களே இந்த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற தேர்வர்களோட ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய ஒப்பீனியன்ஸை கமெண்டில் பதிவிடுங்க. ரொம்ப முக்கியமாக இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் இன்னும் அதிகமான கேள்விகளை இங்கே சால்வ் பண்ண முடியும். இன்னும் ஒரு வீடியோவில் மேலும் பல தகவல்களோடையும் மேலும் பல கேள்விகளோடையும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.